ஆண்டவர் சொல்ற வார்த்தை அது இளைப்பாறுதல், அது எல்லோருக்கும் உரிய வார்த்தை. ஆனால் எல்லோராலும் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியுமா? கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் சொந்தம். ஆனால் அந்த சொந்தமான வாக்குத்தத்தத்தை எல்லோரும் உரிமை பாராட்டி கொள்ள முடியுமா? யாருக்குத்தான் ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவார் என்பதை குறித்து இந்த நாளிலே ரத்தன சுருக்கமாய் நம்ம தியானித்து திருவிருந்து ஆராதனைக்கு மத்தியிலே நம்ம கடந்து செல்ல போகிறோம். யாருக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தருவார்? எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேள்விப்படாத கிறிஸ்துவர்கள் இருக்க முடியாது. நிறைய கிறிஸ்துவர்கள் இந்த வார்த்தையை யாருக்காக ஆண்டவர் எழுதினார் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சுவிசேஷ ஊழியத்திற்கு போகும் பொழுது அன்பான கர்த்தரை அறியாத பிரஜாதி மார்க்கத்தாரை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துகிறதற்காக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பிரஜாதி மார்க்கத்தாரே, எல்லோரும் இயேசு அண்டையில் வாருங்கள், கர்த்தராக இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார் அப்படின்னு இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பிரஜாதிகளுக்கு சொந்தமாய் கொடுத்திருக்கிறோம். ஆனா உண்மையை சொல்லவா, அவர்களுக்கும் அது சொந்தம், நமக்கு மிக 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 அத்தியாவசியம். ராமன் சொல்லிடுவோமா? நமக்கு மிக 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 அத்தியாவசியம். ஏன்னா இந்த உலகத்துல அன்பான பிரஜாதி மார்க்கத்தார் மாத்திர வருத்தத்தோடு இல்லை, கர்த்தரை அறிந்தவர்கள் கூட வருத்தத்தோடு தான் இருக்கிறார்கள். பிரஜாதி மார்க்கத்தார் மாத்திரம் உபத்திரத்தோடு கூட இல்லை, கர்த்தரை அறிந்த தேவனை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும், ஆமென், நீங்களும் நானுமோ இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே நாம் வருத்தத்தோடும் பிரச்சனைகளோடும் போராட்டத்தோடும் உபத்திரவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உலகத்தை ஜெயித்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பிரதர். ஹல்லேலூயா.